வணக்கம் மக்களே. இந்த உற்சாகமான இரவு நேரங்களை இன்னுமே இனிமையாக்கிறதுக்காக நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியாவின் தேன் சிந்துதே ராகம். நான் உங்கள் ஆர்ஜே லாவண்யா. இன்னைக்கு இந்த தேன் சிந்துதே ராகத்தில் இடம்பெற்றுள்ள பாடல்கள் அனைத்தும் 1970 இருந்து 1980 வரைக்குமே இருக்க பாடல்களை மட்டும்தான் நம்ம இன்னைக்கு இந்த ஷோவில் கேட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். ஸ்ரீ விநாயகர் பிக்சர்ஸின் தயாரிப்பில் அக்டோபர் 29, 1970 வெளிவந்ததுதான் சொர்க்கம் திரைப்படம். இதில் சிவாஜி கணேசன், KR விஜயா, ராஜஸ்ரீ, R முத்துராமன் மற்றும் K பாலாஜி அவர்கள் இந்த திரைப்படத்தில் நடித்துள்ளார்கள். இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன், இயக்குனர் TR ராமநாதன், தயாரிப்பாளர் TR சக்கரவர்த்தி. இந்த திரைப்படத்தின் கதையை எழுதியவர்கள் நானு அவர்கள். இந்த திரைப்படம் முதலில் தேவி திரையரங்கில் தான் முதலாக வெளிவந்தது. மக்களின் பேர் ஆதரவத்தோடும் மிகுந்த உற்சாகத்தோடும் இந்த திரைப்படம் 100 நாட்களுக்காக திரையரங்குகளில் வெளியாகியுள்ளது. இதோ சொர்க்கம் படத்தில் இருந்து உங்களுக்காக சாங் பொன்மகள் வந்தாள். பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக, கண்மலர் கொஞ்சும் கனிவோடு என்னை ஆளாக்கினாள் அன்பிலே. பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக. சிரிக்கும் நிலத்தில் தித்திக்கும் நினைப்பை விதைக்கும், முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் தித்திக்கும் நினைப்பை விதைக்கும் பாவை நீவா. சொர்க்கத்தின் வனப்பை ரசிக்கும் சித்தத்தில் மயக்கும் வளர்க்கும் யோகமே நீவா. வைரமோ என்னசம், வாழ்விலே பரவசம், வீதியில் விழியலாம் நவரசம். பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக. செல்வத்தின் அணைப்பில் கிடப்பேன், வெல்வெட்டின் விரிப்பில் நடப்பேன். செல்வத்தின் அணைப்பில் கிடப்பேன், வெல்வெட்டின் விரிப்பில் நடப்பேன். ராஜனாக இன்பத்தின் மனத்தில் குளிப்பேன், என்றென்றும் சுகத்தில் மிதப்பேன். வீரனாக திருமகள் சம்மதம் தருகிறாள் என்னிடம், மனதிலே நிம்மதி மலர்வதோ புன்னகை. பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக, கண்மலர் கொஞ்சும்
பொன்மகள் வந்தாள், ஒரு கோடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக. வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியாவின் தேன் சிந்திதே ராகம். இந்த ஷோவை தொடர்ந்து அடுத்ததாக உங்களுக்காக இடம்பெற்றுள்ள திரைப்படம் ராஜபறவை. இந்த திரைப்படம் 10ஆம் தேதி ஆகஸ்ட் 1981 ஹர்ஷன் பிரதர்ஸின் தயாரிப்பில் வெளிவந்தது. இந்த திரைப்படம் தெலுங்கில் மறு ஆக்கம் செய்யப்பட்டுள்ளது. 29 ஆகஸ்ட் 1981 இதில் கமலஹாசன், மாதவி அவர்கள் நடித்துள்ளார்கள். இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் இளையராஜா, இயக்குனர் சங்கீத ஸ்ரீனிவாச ராவ், தயாரித்தவர்கள் சந்திரஹாசன், சாருஹாசன் மற்றும் கமலஹாசன் அவர்கள் இணைந்து இந்த திரைப்படத்தை தயாரிச்சிருக்காங்க. எழுதியவர்கள் ஆனந்த், கமலஹாசன், பாலகுமாரன் மற்றும் சாந்த பாரதி அவர்கள். இந்த நம்மளோட கமலஹாசன் அவர்களோட சிறந்த நடிப்பை பார்த்து பெஸ்ட் தமிழ் ஆக்டர் அவார்ட் கொடுத்துருக்காங்க ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படம் தான் ரொம்பவே எல்லாத்துக்கும் மனசுக்கு பிடிச்ச ஒரு திரைப்படம்னே சொல்லலாம். 70s கிட்ஸோட ரொம்ப ஃபேவரட்டான திரைப்படம். இதோ ராஜபறவையிலிருந்து உங்களுக்கான பாடல் அந்திமலை பொழிகிறது. தொடர்ந்து நம்ம ஷோவை கேட்டுகிட்டே வாங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியாவின் தேன் சிந்திதே ராகம். நான் உங்கள் ஆர்ஜே லாவண்யா. அந்திமழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. அந்திமழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. இந்திரன் தோட்டத்து முந்திரியே, மன்மத நாட்டுக்கு மந்திரியே. அந்திமழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. வெறுமையிலே எத்தனை நாளடி இளமையிலே, எத்தனை இரவுகள் சுட்டன கனவுகள், இமைகளும் சுமையடி இளமையிலே. அந்திமழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது.
உலகம் யாவும் தீந்தாகம் தாகம் தீர நீதான் மேகம் கண்ணுக்குள் முள்ளை வைத்து யார் தைத்தது தண்ணீரில் நிற்கும் போதே வேர்க்கின்றது ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது சிப்பியில் தப்பிய நித்திலமே ரகசிய ராத்திரி புத்தகமே அந்தி மழை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது உங்களின் ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியாவின் தேன் சிந்துதே ராகம். நான் உங்கள் ஆர்ஜே லாவண்யா. அக்டோபர் 28, 1978 கேஆர்ஜி புரொடக்ஷன்ஸின் தயாரிப்பில் வெளிவந்தது சிகப்பு ரோஜாக்கள். இதில் நடித்துள்ளவர்கள் கமலஹாசன், ஸ்ரீதேவி அவர்கள். இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள், இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள், தயாரிப்பாளர் ஜே பத்மாவதி அவர்கள். இந்த திரைப்படத்தை எழுதியவர் பாரதி ராஜா அவர்கள், வசனம் கே பாக்யராஜ். இந்த திரைப்படம் ஹிந்தியில் மறுவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. அது மட்டும் இன்றி இந்த திரைப்படம் 2 விருதுகளையும் பெற்றுள்ளது, பெஸ்ட் ஆக்டர் மற்றும் பெஸ்ட் டைரக்டர் அவார்ட். இந்த திரைப்படம் வெற்றிகரமாகவே 175 நாட்கள் திரையரங்குகளில் ஓடியுள்ளது. இதோ உங்களுக்கான பாடல் நினைவோ ஒரு பறவை. பறவை விரிக்கும் அதன் சிறகை பறக்கும் அது கலக்கும் தன் உறவை நினைவோ ஒரு பறவை ரோஜாக்களில் பன்னீர் துளி வழிகின்றதே, அது என்ன தேன்? அதற்காகத்தான் அலைபாயிரேன். நினைவோ ஒரு பறவை விரிக்கும் அதன் சிறகை பறக்கும் அது கலக்கும் தன் உறவை. நினைவோ ஒரு பறவை
நான் குளிர் காய்கிறேன், அதற்காகத்தான் மடி சாகிறேன். மடி என்ன உன் மணி ஊஞ்சலோ? நீதான் இனி நான் தான், நினைவோ ஒரு பறவை விரிக்கும் அதன் சிறகை, பறக்கும் அத கலக்கும் தன் உறவை. நினைவோ ஒரு பறவை விரிக்கும் அதன் சிறகை, பறக்கும் அது கலக்கும் தன் உறவை. நினைவோ ஒரு பறவை. வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது தேன் சிந்துதே ராகம். நான் உங்கள் ஆர்ஜே லாவண்யா. செப்டம்பர் 15, 1977 ஆண்டில் வெளிவந்தது 16ஆம் வயது நிலை. இதில் கமலஹாசன், ஸ்ரீதேவி, ரஜினிகாந்த், சத்யராஜ், காந்திமதி மற்றும் கவுண்டமணி அவர்கள் நடித்துள்ளார்கள். தயாரிப்பாளர் S.A. ராஜகண்ணு. கதை, திரைக்கதை மற்றும் இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள். இந்த திரைப்படம் 3 மொழிகளில் மறுவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. 1978ஆம் ஆண்டு தெலுங்கு மற்றும் ஹிந்தியில் மறுவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. 1984ஆம் ஆண்டு மலையாளத்திலும் மறுவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இந்த திரைப்படம் 175 நாட்கள் திரையரங்குகளில் மாபெரும் வெற்றியை கண்டுள்ளது. இந்த திரைப்படத்தை சில்வர் ஜூப்ளி ஃபிலிம் என்றும் கூறலாம். இந்த திரைப்படத்தை பார்த்துவிட்டு பாலச்சந்திரன் அவர்கள் ஒரு கடிதம் எழுதியுள்ளார் பாரதி ராஜா அவர்களுக்கு. மிகுந்த சிறந்த திரைப்படம் என்று மாபெரும் பாராட்டினை குவிந்துள்ளார் பாலச்சந்திரன் அவர்கள் பாரதி ராஜா அவர்களுக்கு. இதோ இந்த திரைப்படத்திலிருந்து உங்களுக்கான பாடல் செந்தூர பூவே பாடல். தொடர்ந்து நீங்கள் இந்த ஷோவை கேட்டுட்டே வாங்க.
பேக் டு தி ஷோ மக்களே. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது தேன் சிந்துதே ராகம். நான் உங்கள் ஆர்ஜே லாவண்யா. February 19, 1982 சத்யஜோதி ஃபிலிம்ஸின் தயாரிப்பில் வெளிவந்தது 3ஆம் பிறை திரைப்படம். இதில் கமலஹாசன் மற்றும் ஸ்ரீதேவி அவர்கள் நடித்துள்ளார்கள். இதன் இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள், இயக்குனர் பாலு மகேந்திரா, தயாரிப்பாளர் டிஜி தியாகராஜன் மற்றும் ஜி சரவணன் அவர்கள், எழுதியவர்கள் பாலு மகேந்திரா. இந்த திரைப்படம் 2 தேசிய விருதுகளையும் பெற்றுள்ளது. பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் கமலஹாசன் அவர்களுக்கும், பெஸ்ட் டைரக்டர் அவார்ட் பாலு மகேந்திரா அவர்களுக்கும் கிட்டியுள்ளது. இந்த திரைப்படம் இன்னும் 3 விருதுகளை வாங்கி கொடுத்துருக்குங்க. பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு 3rd ப்ரைஸையும், பெஸ்ட் ஆக்டர் அவார்டை கமலஹாசன் அவர்களுக்கும், பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்ட் அப்படின்னு ஸ்ரீதேவி அவர்களுக்கும் இந்த திரைப்படம் வாங்கி கொடுத்துருக்கு. இந்த திரைப்படம் 329 நாட்கள் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடியுள்ளது. இந்த திரைப்படம் ஹிந்தியில் 1983ஆம் ஆண்டு மறுஆக்கம் செய்யப்பட்டுள்ளது. இதோ இந்த படத்திலிருந்து உங்களுக்கான பாடல் கண்ணே கலைமானி பாடல். கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உனை நானே. கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உனை நானே. அந்தின் பகல் உனை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன். ராரிராரோ ஓராரிரோ ராரிராரோ ஓராரிரோ. கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உனை நானே. அமைதி ஏழை என்றால் அதில் ஒரு அமைதி. நீயோ கிளிப்பேடு பண் பாடும் ஆனந்த குயில் பேடு. ஏனோ தெய்வம் சதி செய்தது, பேதை போல விதி செய்தது. கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உனை நானே. அந்தின் பகல் உனை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன். ராரிராரோ ஓராரிரோ ராரிராரோ ஓராரிரோ. காதல் கொண்டேன் கனவினை வளர்த்தேன், கண்மணி உனை நான் கருத்தினில் நிறைத்தேன். உனக்கே உயிரானே என்னாலும் என்னை நீ மறவாதே. நீ இல்லாமல் எது நிம்மதி, நீதான் என் சந்நிதி. கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உனை நானே. அந்தின் பகல் உனை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன். ராரிராரோ ஓராரிரோ
ராரிராரோ ஓராரிரோ ராரிராரோ ஓராரிரோ. வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியாவின் தேன் சிந்துதே ராகம். உங்ககிட்ட இருந்து விடைபெற நேரம் வந்துருச்சுங்க. மறுபடியும் உங்க எல்லாத்தையும் இன்னொரு ஷோல மீட் பண்றேன். இன்னைக்கு நான் சொன்னது எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜி லாவண்யா.